தமிழ்நாடு அரசு 1,00,000 கோடி ரூபாய் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீர் திட்டங்களுக்கு மட்டும் முதலீடு செய்யணும். இதில் எங்ககிட்ட நிதி இல்லை, கடந்த ஆட்சி காலத்தில் நிதியெல்லாம் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா கடன் தொல்லை நிறையா. தமிழ்நாட்டு கடன் பார்த்தீங்கன்னா நேரடி கடன் 10 லட்சம் கோடி, அந்த மாதிரி பொதுத்துறையெல்லாம் 3 லட்சம் 13 லட்சம் கோடி கடனில் இருக்குது. அது தப்பு இல்லை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் முக்கியத்துவமான இந்த திட்டம் நீர் மேலாண்மை திட்டம், நீர் திட்டத்திற்கு 1 லட்சம் கோடி தனியாக கடனை வாங்கி ஒவ்வொரு வருஷமா கிட்டத்தட்ட 10,000 20,000 கோடி 20,000 கோடி 20,000 கோடின்னு சொல்லி செலவு பண்ணாதான் நாளைக்கு பிற்காலத்தில் தமிழ்நாடு வளம் பெறும் வளர்ச்சியான தமிழ்நாடு, செழுமையான தமிழ்நாடு வரும். ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்றைக்கி நம்ம சொல்லலாம், தமிழ்நாடு அதிகமாக இந்தியாவிலே அதிக நகரமயமாக்கிய தமிழ்நாடுன்னு சொல்லலாம். 55 விழுக்காடு மக்கள் தமிழ்நாட்டில் நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்லுவேன். இது அரசுடைய தோல்வி. எல்லாமே நகரத்துக்கு வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா கிராமத்தில் தண்ணி இல்லை, ஊரக பகுதியில் விவசாயம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. அந்த தண்ணியை பரவலாக எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா பகுதிகளுக்கும் பரப்புனா நகரத்துலேருந்து மறுபடியும் கிராமம் நோக்கி போகணும், ரிவர்ஸ் மைக்ரேஷன் செய்யணும். அதுதான் ஒரு அரசுக்கு ஒரு சக்ஸஸ். அது இதெல்லாம் பல நல்ல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது கேட்பாங்க. அடுத்தது காவிரி, அதான் வர காவிரி பிரச்சனையை பற்றியும் பேசணும். இந்த மேகதாது பற்றி பிரச்சனையை பேசணும். இந்த மேகதாது பற்றி இப்போது 4 நாட்களாக நான் தமிழ்நாட்டில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டேன். மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டக்கூடாது, ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அத்தனையும் எதிரான இந்த மேகதாது அணை. ஏன்னா உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, 2033 வரைக்கும் எந்த அங்கே கட்டுமானங்கள் வரக்கூடாது. அக்ரிமெண்ட் மாதம் இவ்வளோ தண்ணி விடணும்னு இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தீங்கன்னா போன மாதம் கூட ஜூன் மாதம் கர்நாடகா நமக்கு காவிரி மூலமாக விட வேண்டிய தண்ணி 9.91 டிஎம்சி, ஆனால் நமக்கு கிடைச்சது 2.91 டிஎம்சி தான். ஜூலை மாதம் 32 டிஎம்சி கொடுக்கணும். இப்போ இந்த மாதம் தண்ணி கொடுக்க போகிறது கிடையாது. மேட்டூர் அணையில் 93 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணை இன்றைக்கி 40 டிஎம்சி தான் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி குடிக்கிறது தான் பயன்படுத்த முடியும். சம்பாவுக்கு குறுவைக்கு சாகுபடி தண்ணி ஜூன் 12 டேம் திறக்கல, ஏன்னா தண்ணி இல்லை. இப்போ காவிரியில் நான் போயிட்டு வந்தேன், நேற்று முந்தின நாள் காவிரி பக்கம் போனேன் அங்கே பிரச்சாரத்துக்கு. அப்போ சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு இந்த வருஷம் சம்பா குறுவை முடிஞ்சு போச்சு, சம்பாவது எங்களால் பயிரிட முடியுமா, சாகுபடி செய்ய முடியுமான்னு கேள்வி கேட்டாங்க. எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க சூப்பர் எல்னினோ எஃபெக்ட் இருக்கிற ஆண்டில் நவம்பர் கூட வறட்சி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் தனி ஒரு மீட்டிங் போடணும், ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கோம். இந்த பிரச்சனைக்கு மீட்டிங் போட்டு என்ன வறட்சி வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், விவசாயிகள் பாதிப்பு, குடிநீர் பிரச்சனை, மக்களுக்கு என்ன இருக்குது, இது மீட்டிங் போட்டு பேசணும்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த மேகதாது கட்டக்கூடாது ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கிறோம். முதலமைச்சர் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடணும். மேகதாது பிரச்சனைக்காக கூட்டம் போட்டு அதுக்கு பிறகு அனைத்து கட்சி தலைவர்கள் மட்டுமில்லை, அனைத்து சட்டமன்ற குழு தலைவர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களோ டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி, நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி இதை திட்டத்தை நிறுத்தணும்னு, அதை உடனடியாக செய்யணும்னு ஆலோசனை கொடுத்துருக்குறோம். நல்லபடியாக ஏற்றுட்டு இருக்கிறாங்க. இது நடக்கும்னு நான் நம்புகிறேன். நான்